நீங்க இறங்கிக்கிற இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் படாம, எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரமம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் எதை குறிச்சும் கவலைப்படாதபடிக்கு உங்க செய்கையை உண்மையும் உத்தமமாய் நீங்கள் செய்கிற போது, உங்கள் செய்கை நெல்லை விதைச்சிட்டு நான் போய் பனைமரத்தை தேட முடியாது, சொரக்காவை தேட முடியாது. எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்தாக வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். எந்த அளவுக்கு தேவன் மேல நீங்க நம்பிக்கையா வச்சிருக்கிறீங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் என் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய ஆசீர்வாதம் என்னை தாங்கும் என்று சொல்லி உண்மையும் உத்தமத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் இன்று கட்டளையிட்டு, எப்படி ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதே ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது.